அனைவருக்கும் வணக்கம். பார்க்க போகிறது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் தமிழ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் 2017 உள்ள கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் 50 கொஸ்டின் பார்ட் 2ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் சுப்புரத்தினம். சுப்புரத்தினம்னா யாரு? பாரதிதாசன் தான் இதை சொல்லியிருக்கிறாரு. எல்லொரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கொண் தீர்த்தோன் அன்றியும். இது சிலப்பதிகாரத்துல உள்ள ஒரு லைன். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நம்ம என்ன சொல்லுவோம்? இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர். இது ஒரு வழி நூல் அப்படின்னு சொல்லுவோம். வால்மீகி ஆல்ரெடி எழுதின ராமாயணத்தை தான் தழுவி இவர் எழுதியிருக்கிறதுனால இது கம்பராமாயணம் ஒரு வழி நூல். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி. இது சொன்னவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன் தான். அழகின் சிரிப்பு, இளைஞர் இலக்கியம், இருண்ட வீடு, இது எல்லாமே பாரதிதாசனின் நூல்கள் தான். இதுல 4மே பாரதிதாசனின் நூல்கள் தான். இந்த லைன் தமிழ் வளர்ச்சி அப்படின்ற நூல்ல தான் இருக்குது. அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்ததென்றால் அமிழ்தினும் சீர்த்தவற்றே. இது கம்பராமாயணத்துல ஒரு அடிகள் வரும். இது சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராமன். அதாவது இந்த கதை எப்படி வரும்னா, ராமன் ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது குகன் இருக்காங்க இல்லையா, குகன் ராமனுக்காக தேனும் மீனும் சேர்ந்த சாப்பாட்டை கொண்டு வருவாங்க. ஆனா ராமன் அப்போ ஏகபத்தினி விரதனா இருக்கிறதுனால நான்வெஜ் அவர் சாப்பிட மாட்டாருன்னு இருப்பாரு. ஆனா அது தெரியாம குகன் தேனும் மீனும் கலந்த ஒரு சமையலை கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க இதை சாப்பிட மாட்டாங்களே ராமன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ராமனோட கூற்று என்ன இருக்கும்னா, அவங்க கொண்டு வந்தது என்னதான் இருந்தாலும் அது ஒரு என்னோட அன்பினால கொண்டு வந்திருக்காங்க, அது அமிழ்தோட சிறந்தது அப்படின்னு ராமன் சொல்லியிருக்கிறதா இது இருக்கும். ஸோ கம்பராமாயணத்துல ராமனோட கூற்று. அடுத்த கொஸ்டின், ஒரு வழி தோன்றியாங் என்றும் சான்றோர் பாலர் ஆப என்னும் கூறும் நூல் புறநானூறு. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழன் என்று தமிழ் மொழியை போற்றும் நூல் திருவாசகம். அடுத்து பொறுத்துக. விசும்பு வானம், துளை துலாக்கோல், மறுப்பு தந்தம். மறுப்பு தந்தம் அப்படின்றது தனியாவே நமக்கு ஒரு ஒன்வர்ல ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மறுப்பு என்பதன் பொருள் யாது அப்படின்னு. தந்தம் கனல் நெருப்பு. அடுத்து, மன்னனுக்கு தன் தேசம் அல்லார் மற்ற தேசங்களில் சிறப்பில்லை. ஸோ இது எப்படின்னா, மன்னனுக்கு அந்த தேசத்துக்குள்ளதான் சிறப்பு இருக்கும், ஆனா கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னவர் ஔவையார். ஸோ இந்த லைன் எந்த நூல்ல இருக்குன்னா மூதுரை. சரியா? ஔவையார் எழுதியது ஆத்திச்சூடி, மூதுரை ரெண்டுமே எழுதியிருப்பாங்க. அதுல இது மூதுரை அப்படின்றதுல இருக்குது. காலமேக புலவர்னா யாருன்னு நமக்கு தெரியும். ஸ்லேடை, அதாவது இரட்டுற மொழிதல்ல புகழ் பெற்றவர் தான் இந்த காலமேக புலவர். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830. அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ சினிமாலாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஒளிப்படம், அதாவது போட்டோ, கேமரா வச்சு போட்டோ எடுக்கிற அந்த முறையை கண்டுபிடிச்ச ஆண்டு 1830. ஃபர்ஸ்ட் இயக்கப்படம், அதாவது வீடியோ, சின்ன வீடியோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இயக்கப்படத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்தவர் யாருன்னா எட்வர்ட் மை பிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓடும் குதிரையை அவர் இயக்கப்படமா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணாரு எட்வர்ட் மை பிச்சு அப்படின்றவர். அடுத்து படச்சுருள் உருவாக்கும் முறை. நம்ம முன்னாடி இப்போ சிடி இல்லைன்னா ஒரு சின்ன பென்ட்ரைவ்ல அந்த காலத்துல எல்லாம் ஒரு சினிமா தியேட்டர்ல ஒரு பெரிய படச்சுருள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படச்சுருள் எடுக்கும் முறையை கண்டறிந்தவர் யாருன்னா ஈஸ்ட்மேன். ஓகே. அடுத்து, ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. நம்ம அந்த காலத்துல படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம், படம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சு காசு கொடுத்து அந்த உள்ள ஓடிட்டு இருக்க அந்த படத்தை காமிப்பாங்க. ஸோ ஒரே ஒருத்தர் தான் அதை பார்க்க முடியும். நம்ம வைனாகுலர் மாதிரி ஒரு சின்னதா ஒன்று இருக்கும், துணி போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அந்த துணிக்குள்ள போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை உருவாக்குனவர் யாருன்னா எடிசன். சரியா? இவங்க 3 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, வட்டி. வட்டி அப்படின்னா என்னதுன்னா பனையோலை பெட்டி. யானர் அப்படின்றது புது வருவாய். துகிர் பவளம். மேதி எருமை. மேதி எருமைன்றது நமக்கு தெரியும். அடுத்து, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை பாடியவர் தாரா பாரதி. தாரா பாரதியோட இன்னொரு பேர் கவி ஞாயிறு. கவி ஞாயிறு. இவர் இன்னொன்னும் சொல்லியிருப்பாரு, அதாவது திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டாலும் நம்ம தாரா பாரதி சொல்லணும். அடுத்து, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாதமுனிகள் தான். நாதமுனி இவர் அதாவது ஆழ்வார்கள் 12 பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாடல்களையும் அங்கங்க அவங்க பாடி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரே பாடலா மாற்றி அதுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பேர் வச்சவரும் இந்த நாதமுனிகள் தான். ஸோ எல்லாத்தையும் தொகுத்தவர் யாரு? நாதமுனி.
இந்த 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர், அதற்கு பொருள் எழுதியவர் யாருன்னா பெரியவாய்ச்சான் பிள்ளை. ஸோ இது கொடுத்து உரை எழுதியவர் யார் கேட்டாங்கன்னா பெரியவாய்ச்சான் பிள்ளை எழுதணும். இது தொகுத்தவர் இல்ல பெயர் வைத்தவர்னு கேட்டாங்கன்னா நமக்கு நாதமுனி எழுதணும். சரியா? இதுல நம்பியாண்டார் நம்பி யாருன்னா தேவாரத்தை தொகுத்தவர். ஓகே, தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. அடுத்து எட்டுத்தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை. ஸோ எட்டுத்தொகை நூல்கள் மொத்தம் 8 நூல் இருக்கு. சரியா? இதுல அகம்பொருள் புறப்பொருள் இருக்கு. இதுல அகப்பொருள் சார்ந்த நூல்கள் வந்து மொத்தம் 5. புறப்பொருள் சார்ந்த நூல்கள் கேட்டாங்கன்னா நமக்கு 2 சொல்லணும். ஸோ அப்ப மிச்சம் ஒரு நூல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நூல் என்னன்னா பரிபாடல். இதுல அகப்பொருள் பத்தினதும் புறப்பொருள் பத்தினதும் 2மே இருக்கும். ஓகே, அகம் புறம் 2ம் சேர்ந்த பாடலை கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு பரிபாடல் எழுதணும். இந்த புறப்பொருள் மட்டும் கேட்கும்போது நமக்கு என்ன வரும்னா பதிற்று பத்தும் புறநானூறு, இது 2மே வரும். சரியா? புறப்பொருள் சார்ந்த நூல்கள். அகப்பொருள்ன்றது மத்த இருக்கிற 5 நூல்கள், நற்றிணை, குறுந்தொகை, அந்த மாதிரி மற்ற 5 நூல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அகம் சார்ந்த நூல்கள். அடுத்து புல், பறவை, நுதல், நெற்றி, மேதி, எருமை, நடலை, துன்பம். முந்தே இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க, நற்றிணை. ஓகே, இதுல நாலடியார் அப்படின்றது சமண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க. புறநானூறு நிறைய பேர் சேர்ந்து, திருக்குறள் நமக்கு தெரியும். அடுத்து வந்து நற்றிணை. நற்றிணை அப்படின்றது வந்து நமக்கு வந்து 8 தொகை நூல்கள்ல வரும். இதுல நற்றிணையில இன்னொரு கொஸ்டின் எது கேட்பாங்கன்னா, நற்றிணையோட அடி வரையறை என்னன்னு கேட்பாங்க. 9 to 12. அது நற்றிணையில உள்ள பாடல்கள் எல்லாமே 9 அடியில இருக்கலாம். அப்புறம் 10, 11, 12 இந்த மாதிரி அந்த ஒரு பாடலும் இந்த அடிகளுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நாலடியார் திருக்குறள், இது 2 வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பதன் பொருள் யாதுன்னா நாலடியார், 2 என்பதன் பொருள் வந்து இந்த திருக்குறள். சரியா? நாலடியாருக்கு வந்து வேறு என்ன கேட்பாங்கன்னா, இதோட இன்னொரு பெயருன்னு கேட்டாங்கன்னா நாலடி 400, அப்புறம் வேளாண் வேதம் அப்படி 2மே நாலடியாரோட பெயர்கள். அடுத்து ஊழி பெயரினும் தம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்னும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் வந்து உலகம். சரியா? ஊழி அப்படின்றது உலகம். அதாவது இதுல என்ன மீனிங் இந்த திருக்குறளுக்கு அப்படின்னா, உலகத்துல வந்து என்ன மாற்றங்கள் நடந்தாலும், ஒரு பூகம்பம் வந்தாலும் சரி, இல்ல வேற எந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்தாலும், இந்த அறிஞர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். அவங்க வந்து அவங்களோட எண்ணத்துல இருந்து விலக மாட்டாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பணம் வந்தோடனே நம்மளோட மைண்ட் மாறிடுது, நம்ம வேற மாதிரி மாறிடுவோம், அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ உலகத்துல எந்த விதமான மாற்றங்கள் நடந்தாலும் அவங்க வந்து மாற மாட்டாங்க. அதான் ஊழி அப்படின்றது உலகம். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை பாலை திணை. இது எப்படின்னா, அகநானூறுல மொத்த பாடல்கள் வந்து 400. சரியா? அதுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதுல எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ 1, 3, 5, 7 அப்படின்னு ஒற்றைப்படை எண்களாவே வரும் பார்த்தீங்களா? அப்ப 200 நூல்கள் முதல்ல மொத்தம் வரும். 400 நூல் தான் வந்து இந்த அகநானூறுனாலே 400. அதுல 200 நூல் வந்துடும். இதுலன்னா பாலை திணையில. அப்புறம் குறிஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2, அது 2வது பாடல், 8வது பாடல், அடுத்து 12, 18, 22, இது 28. அதாவது 2வது வரிசையும் 8வது வரிசையில் உள்ள பாடல்கள் எல்லாமே குறிஞ்சி திணையில பாடியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து முல்லை திணைன்னு நம்ம பார்க்கும்போது 4, 14, 24, 34 அப்படின்னு 4வது வரிசை ஃபுல்லா முல்லை திணையில இருக்கும். நெய்தல் திணையில 10, 20, 30 அந்த மாதிரியான பாடல்கள். 10வது பாடல், 20வது பாடல், 30வது பாடல், அந்த மாதிரி 400 பாடல், அது 400 வரைக்கும். அப்போ மொத்தம் 40 பாடல் வருமா? அப்போ நெய்தல் திணையிலையும் முல்லை திணையில, அப்புறம் வந்து இன்னொன்னு மருதம், முல்லை, நெய்தல், இது 3லையுமே 40 பாடல்கள் வந்துடும். ஏன்னா 10 தானே இன்க்ரீஸ் ஆகுது. குறிஞ்சி திணையில மொத்தம் 80 பாடல்கள் வந்துடும். பாலை திணையில பாதி, அதாவது 200 பாடல்கள் இதுல பாலை திணையில வந்துடும். பொருந்தா சொல்லை தெரிவு செய்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை, இந்த 3மே 8 தொகை நூல்கள். இதுல நெடுந்தொகை அப்படின்றது வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அகநானூரோட இன்னொரு பெயர் தான் இந்த நெடுந்தொகை. சரியா? இதுல நறுந்தொகை அப்படின்றது என்னன்னா, அதாவது அதிவீரராம பாண்டியன் அப்படின்னு பாண்டிய அரசர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் எழுதிய நூல் தான் இந்த நறுந்தொகை. அப்புறம் காசி காண்டம் அப்படின்னு 2 நூல் அவர் எழுதியிருப்பாரு. அதனால இது எல்லாமே 8 தொகை நூல்கள். இது வந்து 8 தொகை நூல்ல வராது. திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். ஸோ திரிகடுகம் அப்படின்னாலே சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்ற 3 மருந்து மாதிரி நமக்கு 3 கருத்துக்கள் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க திரிகடுகத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் விளம்பி நாகனார் யாரா இருப்பாருன்னா, நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். 3 அரையனார்னு வரும்போது பழமொழி நானூரோட ஆசிரியர். பெருவாயில் மொழியார் வந்து ஆச்சார கோவையின் ஆசிரியர். அடுத்து வந்து 99 வகை பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பூ நமக்கு தெரியும். ஸோ அப்போ பூனாலே குறிஞ்சிப்பாட்டுல தான் வந்து 99 வகையான பூக்கள் வந்து. இன்னொரு இது மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, குறிஞ்சிப்பாட்டில் உள்ள பூக்களின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க, 99. ஸோ இதையே ஆன்சரா கொடுக்க சான்சஸ் இருக்கு. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னா கடுவெளி சித்தர். சரியா?
உருவ வழிபாடெல்லாம் கிடையாது. சும்மா வெட்ட வெளியே அவங்க சாமியா கும்பிடுவாங்களாம். அப்புறம் வந்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை பாடினவரும் கடுவெளி சித்தர் தான். குறட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா வரதராசனார். சரியா? வரதராசனாரோட அரசியல் ஆசிரியர் யாருன்னா திருவிக்காவை தான் வந்து இவர் ஆசிரியரா நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து புதுமை பித்தன் வரும்போது நம்ம என்னன்னா வந்து இவரோட சிறுகதைகள்லாம் மணிக்கொடி, பொன்னகரம், சாப விமோச்சனம் இதெல்லாம் இவரோட முக்கியமான சிறுகதைகள். ஏன்னா அந்த சிறுகதையும் கொடுத்துட்டு யார் எழுதுனா அப்படின்னு கேட்பாங்க. மணிக்கொடி, பொன்னகரம், சாப விமோச்சனம் புதுமை பித்தனோட சிறுகதைகள். அடுத்து மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? ஔவையார். நம்ம லாஸ்டா 2018 குரூப் 2 கொஸ்டின் பார்த்தோம் பாருங்க, இதுக்கு முன்னாடி. அதுல இந்த லைன் கொடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மீதூன் விரும்பேல் இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது வயிறு புடைக்க உணவு உண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு ஆன்சரா இருந்தது. அப்பவே நான் சொல்லியிருந்தேன் மீதூன் விரும்பேல் இது எழுதினவர் யாருன்னா ஔவையார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஆத்திச்சூடியில் உள்ள ஒரு லைன் அப்படின்னு. இது அதே லைனை வேற மாதிரி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஔவையார். சரியா? தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று பெருமையுடன் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராமலிங்கனார். இவர் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா, அதை பாடியவர் வந்து இவர் தான். அப்புறம் வந்து இன்னொன்று இவரோட சிறப்பு என்னன்னா, ராஜாஜி வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு, அதை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது. சரியா? காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது. ஸோ அப்போ காந்திக்கு நாமக்கல் கவிஞரை இதையா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அது மாதிரி திலகரை வந்து பாரதிக்கு வந்து இணையா சொல்லியிருப்பாரு. யார் சொல்லியிருப்பாருன்னா ராஜாஜி சொல்லியிருப்பாரு. இந்த 2 வாக்கியத்துல ஏதாவது ஒரு வாக்கியம், அதாவது திலகர் விதைத்த விதை பாரதியாக தூவியது என்று கூறியவர் யாருன்னா ராஜாஜி. ஸோ இன்னொரு வாக்கியமான காந்திஜி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று கூறியது யாருன்னா ராஜாஜி தான். ஸோ இது ஏதாவது ஒன்று விட்டுட்டு யாருன்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக அந்த லைனை ஃபுல்ஃபில் பண்ணவும் நமக்கு தெரியணும். இதான் ராமலிங்க அடிகளார் ஒரு சிறப்புல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து மலரும் மாலையும் என்றும் நூலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். வேற இவர் என்னென்ன நூல்லாம் கவிமணி தேசிய விநாயகம் எழுதியிருக்காருன்னா ஆசிய ஜோதி, அப்புறம் கதர் பிறந்த கதை, உமர்கையாம் பாடல்கள், மருமகள் வழிமாண்பியம், இந்த மாதிரி நிறைய நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் அகத்தியலிங்கம். சரியா? அடுத்து இராசு பாதிரியார் யாருன்னு பார்த்தோம்னா இவர் வந்து இந்த நம்ம ஒரு லைன் வருது, தமிழ் அப்படின்னு சொல்லி திராவிட அப்படின்னு, அதாவது தமிழ் அப்படின்ற மொழியில இருந்து தான் திராவிட அப்படின்ற சொல் வந்தது அப்படின்னு இராசு பாதிரியார் வந்து சொல்லியிருப்பாரு நமக்கு. அப்புறம் மீனாட்சி சுந்தரம் யாரு அப்படின்னா உவைசா இருக்காருல்ல, உவை சாமிநாதனோட ஆசிரியர் தான் இந்த மீனாட்சி சுந்தரம். அப்புறம் 16 செவ்வியல் தன்மைகள் கொண்டது செம்மொழி என கூறியவர் யார்? தேவநேய பாவாணர். ஸோ தேவநேய பாவாணர் வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு நம்ம இவரை சொல்லுவோம். செந்தமிழ் செல்வர் அப்படின்னு நம்ம இவரை சொல்லுவோம். சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு கேட்டாலும் தேவநேய பாவாணர். அடுத்து நுணங்கினுள் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்னதுன்னா நுண்ணறிவு. புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர். இவரை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். என்னன்னா திராவிட மகாஜன சபை இதை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாலும் நமக்கு அயோத்தியதாச பண்டிதர். அடுத்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் கேட்டாலும் அயோத்தியதாச பண்டிதர். அப்புறம் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற இதழை வந்து இவர் ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதோட பேரை எப்படி மாத்திருப்பாரு அப்படின்னு கேட்பாங்க, தமிழன் அப்படின்னு மட்டும் மாத்திருப்பாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பைசா தமிழன், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தமிழன் அப்படின்னு மாத்திருப்பாரு. இதான் வந்து அயோத்தியதாச பண்டிதர். அதுக்கப்புறம் புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். அடுத்த கொஸ்டின், இந்த பக்கம் சிறப்பு பெயர்களும் இந்த பக்கம் பெயர்களும் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாரு அப்படின்னா பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுமை பித்தன். அடுத்து வால்டர் ஸ்காட், கல்கி, ஜேன் ஆஸ்டின், அனு தாமா. ஸோ அனு தாமா அப்படின்ற பேர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, மற்ற எல்லாமே நம்ம தெரிஞ்ச பேர் தான். அடுத்து நூலாசிரியர்கள். தமிழ் சுடர் மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை, தமிழர் மதம் மறைமலையடிகள், சைவ திருவரவு திருவி கல்யாண சுந்தரனார், செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து தமிழ் அறிஞர்கள். சிறப்பு அடைமொழி. பெருஞ்சித்திரனார் என்ன சொல்லுவோம்னா தனித்தமிழ் இயக்க மறவர். ஊவேசா தமிழ் தாத்தா ஊவேசா. ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. திருவிக்கா தமிழ் தென்றல் திருவிக்கா. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல்கள் எது? ஸோ கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் தேன்மலை. தேன்மலை யார் எழுதுனதுன்னா சுரதா. சரியா? இந்தியாவில் உள்ள நூலகங்களின் முதன்மையானது எது? கொல்கத்தா தேசிய நூலகம். இதுல இந்தியா நூலகங்களின் பழமையானதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம தஞ்சை சரஸ்வதி மகால் தான் சொல்லணும். ஆனா இது முதன்மையானதுன்னு கேட்டிருக்காங்க கொல்கத்தா தேசிய நூலகம். சரியா?
அப்புறம் வந்து அண்ணா நூலகம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல வந்து 7 தளங்கள் இருக்கு. சாரி, மொத்தம் 9 தளங்கள் இருக்கும் இல்லையா அண்ணா நூலகத்துல. ஒரு தளங்கள்லயும் என்ன வகையான புக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்பாங்க. இப்ப அண்ணா நூலகத்தின் 3வது தளங்களில் உள்ள புத்தகங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமானதா, இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கா, இல்ல இலக்கியம் சம்பந்தமானதா, அரசியல் சம்பந்தமானதா, அந்த மாதிரி ஒரு தளத்திலையும் ஒரு புக்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அண்ணா நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் படிச்சு வச்சுக்கணும் நம்ம. சரியா? இந்தியாவிலே மிக பெரிய நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். இது வந்து சரஸ்வதி மஹால் நூலகம் வந்து நமக்கு தஞ்சையில் இருக்கா. கன்னிமரா நூலகம் அப்படின்றது சென்னை எழும்பூர்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து கொல்கத்தா நூலகம் நமக்கு கொல்கத்தா. தேவிநேயர் பாவாணர் நூலகமும் சென்னையில தான் இருக்கு, அண்ணா நகர்ல. வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டப்படுபவர் யார்? ஆறுமுக நாவலர். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகர், இந்த பேர்லயே இருக்கு. அடுத்து கலிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு என்னன்னா 6ஆம் வேற்றுமை தொகை. இப்ப வினை தொகை அப்படின்னா நமக்கு 3 காலங்களுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கணும். வீசு தென்றல், ஊறு காய் அப்படின்ற மாதிரி வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல், அந்த மாதிரி 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கணும். 2ஆம் வேற்றுமை தொகைனா நம்ம வேற்றுமை தொகையில ஐ அப்படின்ற உறுப்பு தான் வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. இப்ப களம் கண்டேன், அப்ப களத்தை கண்டேன், அப்ப ஐ அப்படின்றது வரணும். இருபெயரிட்டு பண்பு தொகைனா சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் அதாவது சாரை பாம்பு. இப்ப சாரை அப்படின்றது வந்து சிறப்பு பெயர், பாம்புன்றது எல்லா பாம்புகளையும் சேர்த்து சொல்றதுதான் அந்த பாம்பு. அதுல ஒரு வகைதான் சாரை. அதுதான் வந்து சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வைக்கிறதா இந்த இருபெயரிட்டு பண்பு தொகை. குயில்கள் கூவியது அப்படின்றது வந்து எண்வெளு. ஏன்னா குயில்கள் கூவின அப்படின்னு வரணும். தூ வரும்போது இப்ப குயில் கூவியது அப்படின்னா கரெக்ட். ஸோ குயில்கள் அப்படின்னு பன்மையில வரும்போது கூவின அப்படின்னு வரணும். இப்ப பால் வலு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது பால் அப்படின்னா நம்ம வந்து ஆண்பால் பெண்பால். சரியா? அது வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப மாறன் வந்தாள். ஸோ மாறன் அப்படின்றது ஒரு ஆண்பால், அதை பெண்பால் கொண்டு நம்ம முடிக்கிறோம்னா அதுதான் வலு. வலுனாலே மிஸ்டேக்கா தான் இருக்கணும் அந்த சொல், அதுதான் வலு. அப்போ மாறன் வந்தாள் அப்படின்றது பால் வலு. இப்ப திணை வலுனா திணையை வந்து நம்ம தப்பா சொல்லணும். இப்போ எடுத்துக்காட்டு வந்து இப்ப பசு அப்படின்னு இருக்கு. பசு என்னது? அக்ரிணை. அதை நம்ம உயர்திணையா பசு வந்தான் இல்ல பசு வந்தாள் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து திணை வலுல வரும். அடுத்து இட வலு அப்படின்னு வரும்போது நமக்கு நான் உண்டாய். ஸோ அப்ப உண்டாய்ன்னு வரும்போது நீ உண்டாய் அப்படின்னு வரணும். நான் வரும்போது உண்டேன்னு வரணும். அப்ப அதுதான் இடம். தன்மை முன்னிலை படர்க்கை சொல்லுவோம் இல்லையா? அந்த 3 இடத்தை மாத்தி நான் உண்டாய் அப்படின்னு சொல்றது இடவலு. அடுத்து பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் அப்படின்றது வந்து செய்தி வாக்கியம். சரியா? உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? தாஜ்மஹால் என்னே அழகு. வினா வாக்கியம் சொல்லும்போது திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு வினா வாக்கியம். தன்வினைனா நான் படித்தேன் அப்படின்றது தன்வினையில வரும். நான் படிப்பித்தேன் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு வரும்போது அது பிறவினையில வரும். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் இரட்டை கிளவி எது? கலகலவன சிரித்தால். அதாவது பிரித்தால் பொருள் தராததுன்னா இது இரட்டை கிளவியில வரும். சரியா? இப்ப கலகல அப்படின்றது வந்து நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா அப்ப கல கூட்டல் கல. அப்ப கல அப்படின்றதுக்கு ஒரு பொருளே கிடையாது. அப்ப அதுதான் வந்து இரட்டை கிளவி. இப்ப வருக வருக, பார்த்து பார்த்து, நொந்தேன் நொந்தேன், இது எல்லாமே பிரித்தால் பொருள் தரும். அப்ப அது வந்து அடுக்கு தொடர்ல வந்துடும். அடுத்து கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒழுக்கம். சரியா? ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நமக்கு மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அதுல நெடில் எழுத்துக்கள் வந்து 40. 2 குறில் எழுத்துக்கள் தான் இருக்கு. ஒன்னு நோ, இன்னொன்னு தூ. சரியா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் திருக்குறள் அப்படிதானே? எடுத்துக்காட்டு உவமை அணி. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகர முதல அதாவது நம்மளோட எழுத்துக்கள்ல எல்லாத்துக்கும் முதன்மையானது எனது அகரம். ஆதான் முதன்மை. அது மாதிரி கடவுள் தான் இந்த உலகுக்கு எல்லாமே முதன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது போல அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த போல போன்ற அப்படின்ற வார்த்தை வந்து இதுல இல்ல. அப்போ அந்த ஓம உருபு வந்து மறைந்து வந்திருக்கு அப்படின்னாலே அது எடுத்துக்காட்டு உவமை அணி. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குறப்பாவில் அமைந்துள்ள மோனை. ஸோ மோனைகளின் வகைகள் நம்ம பார்க்கும்போது அந்த முதல் வரியில உள்ள சீர்களை வந்து பார்க்கணும். இப்ப பார்த்தோம்னா கா 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 4 சீர்களிலுமே முதல் எழுத்து ஒன்றி வந்துருந்துச்சுன்னா அது முற்று மோனை. சரியா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருவு மோனை கொடுத்துருக்காங்களா? ஒருவு மோனை அப்படின்றது முதல் சீர்லையும் 4வது சீர்லையும் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மட்டும் ஒருவு. பொழிப்பு அப்படின்றது வந்து 1ம் 3ம். சரியா? அடுத்து கூலை மோனை அப்படின்னு வரும்போது 1, 2, 3 இந்த 3 சீர்கள் மட்டும். சரியா? இப்ப 4வது சீர்ல வேற ஏதாவது வந்திருக்கணும். இது 3 மட்டும் வந்திருந்ததுன்னா அப்ப நம்ம கூலை மோனை போடணும். சீதையை கண்டேன் என்னும் தொடர் வினை முற்று தொடர். ஸோ ஒரு வினை வந்து முற்று பெற்று ஃபுல் சென்டென்ஸா இருக்கு. சீதையை கண்டேன், அப்ப வினை முற்று தொடர். விழித்தொடர்னா என்ன வரணும்? நண்பா வா, குழந்தையே வா அப்படின்னு ஒரு விழித்தல் பொருளா வர்றதா வந்து என்னன்னா விழித்தொடர். பெயரற்ற தொடர்னா அப்படின்ற விகுதி இருக்கணும். படித்த பையன், தைத்த சட்டை, அந்த மாதிரி அப்படின்ற விகுதி வந்து இருக்கணும். உரிச்சொல் அப்படின்னா
நமக்கு வந்து கடி மலர், நனி மகிழ்ச்சி, அந்த மாதிரி கடி, நனி, கூர், களி, தவ அந்த மாதிரியான சின்ன சின்ன இந்த வேர்டு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து உரிச்சொல் தொடர்ல நமக்கு வரும். இடைச்சொல் தருக. இடைச்சொல் இதுல என்னன்னா மற்று. சரியா? தவ அப்படின்றது நம்ம இப்ப பார்த்தோமா உரிச்சொல்ல வரும். நடந்தான்னா தொழிற்பெயர், தாமரைன்றது ஒரு பொருள். வளர்பிறை என்பது டேஸ் ஆகும். இது வந்து வினைத்தொகை. நான் வினைத்தொகைனாலே படிச்சுமா 3 காலங்களுக்கும் பொருந்துற மாதிரி வரும்னு. ஸோ வளரும் பிறை, வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை அப்படின்ற மாதிரி வரும் வினைத்தொகை. அடுத்து பிழையில்லாமல் இலக்கணத்தை கல். தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை. ஸோ கல் அப்படின்றது நம்ம கத்துக்கிறது. அப்போ பிறவினைனால இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு நான் சொன்னேன்னா, பிழையில்லாமல் இலக்கணத்தை கற்பி. ஸோ கற்பிக்கிறோம் இன்னொருத்தருக்கு. நான் வந்து பிறவினை வாக்கியம். செல்வச் செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். உருவகம் அப்படின்னாலே எப்படி இருக்கும்னா, இப்ப உவமை உருவகம் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். உவமை அப்படின்னா இது மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உருவகம்னா இதுதான் இது அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரே வார்த்தையை எடுத்துக்கிடுவோமே, தாமரை முகம் அப்படின்றது நமக்கு உவமையில வரும். தாமரை முகம், தாமரை அது நடுவுல வந்து போன்ற, போல அப்படின்னு மட்டும் போட்டா போதும், அந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடும். அதுதான் உவமை. தாமரை முகம்ல தாமரை போன்ற முகம். இதை அப்படியே உருவகமா மாத்துறோம்னா முகத்தாமரை. ஓகேவா? அந்த முகம்தான் தாமரையே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது முகத்தாமரை அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் உருவகம். சரியா? அதாவது அந்த உவமை வந்து முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது உவமையில வரும். சரியா? அந்த அதாவது உவமைக்கப்படுகின்ற பொருள் வந்து 2வதா வரும் உவமையில. ஆனா அந்த உவமைக்கப்படுகின்ற பொருள் முன்னாடியும் அந்த உவமை வந்து 2வது வந்துச்சுன்னா அதுதான் உருவகம். ஸோ முகத்தாமரை, தாமரை, முகம். இதை நீங்க எழுதி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா புரியும். சரியா? ஸோ மொத்தம் நம்ம 50 கொஸ்டின் பார்த்துட்டோமா? இப்போ 51வது கொஸ்டின்ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணி நான் போட்டிருக்க எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே பாருங்க. நீங்க கண்டிப்பா தமிழ்ல ஃபுல் மார்க் கண்டிப்பா எடுக்கலாம். நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கும்போது நம்ம வந்து 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் படிக்கிறோம். அதுல உள்ள எல்லா ஆப்ஷன்ல உள்ள கொஸ்டின்ஸும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா ஃபுல் மார்க் நம்ம தமிழ்ல எடுக்கலாம். எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்க. நோட்ஸ் எழுதி வச்சு பாருங்க. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.